Hi students, sin square theta plus cos square theta equal to 1. இந்த trigonometric identity யூஸ் பண்ணாத 9th 10th 11th 12th standard ஸ்டூடெண்ட்ஸே இல்லை. இப்போது இந்த ஐடென்டிட்டி எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நான் சூஸ் பண்ணுறேன். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஆங்கிள் தீட்டாவை நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த பாயிண்டில் சூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற சைடை நான் ஏன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். இந்த ஆங்கிளுக்கு அட்ஜசண்ட்டாக இருக்கிற சைடை நான் பீன்னு எடுக்கிறேன். தென் ஹைப்போட்டீனியஸ் த லாங்கஸ்ட்டு சைட் இதை வந்து நான் சி அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். பை பித்தாகரஸ் தியரம் ஹைப்போட்டீனியஸ் சைட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் டூ சைட்ஸ் இல்லையா? அப்போ மற்ற ரெண்டு சைடையும் ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதை நம்ம ஆட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஹைப்போட்டீனியஸ் சைடோட ஸ்கொயர் ஈக்குவல். ஓகே, ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் இல்லையா? இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் டேர்மை நான் எடுத்துக்கிறேன். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டாவை இதை இன்னொரு விதமாக எப்படி எழுதலாம்னா சைன் தீட்டா தி ஹோல் ஸ்கொயர், ரெண்டுமே சேம் மீனிங் தான். அண்ட் தென் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போது இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிளுக்கு நான் சைன் ரேஷியோ எடுத்தேன் அப்படின்னா ஆன்சர் என்னவாக இருக்கும்? ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டீனியஸ் சைட் இல்லையா? அப்போது நான் சைன் தீட்டாவை ஏ பை சி அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். தென் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா பி பை சின்னு கிடைக்கும். அதாவது அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டீனியஸ் சைட் பி பை சி த ஹோல் ஸ்கொயர். இங்கே ஸ்கொயர் இருக்கிறதால நம்ம இந்த வேல்யூஸை ஸ்கொயர் பண்ணுறோம். இப்போது பை அப்ளையிங் பவர் ரூல், ஸோ இது ஒரு ஃப்ராக்ஷனாக இருக்கிறனால நம்ம நியூமரேட்டருக்கும் ஸ்கொயர் வரும், டினாமினேட்டருக்கும் ஸ்கொயர் வரும். ப்ளஸ் பி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர். ஸோ இங்கே ஃப்ராக்ஷன்ஸ் டினாமினேட்டர் சேமாக இருக்குது, ஸோ அதை ஒரு தடவை எழுதிக்கலாம். தென் ஆட் த நியூமரேட்டர்ஸ். இப்போது நான் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறேன். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னா சி ஸ்கொயர். ஸோ சி ஸ்கொயர் ஆல்ரெடி டினாமினேட்டரில் இருக்கிற ஒரு சி ஸ்கொயர், இது ரெண்டும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 1 அப்படின்னு கிடைக்கும், விச் இஸ் ரைட் ஹேண்ட் சைட். தேர்ஃபோர் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 1. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஆங்கிள் வந்து 30 டிகிரி அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ அதே காஸ் 30 டிகிரி அப்படின்னு எடுக்கிறேன். ஓகே, இந்த ரெண்டு வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளில் சைன் 30யோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/2, அதை நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ப்ளஸ் காஸ் 30யோட வேல்யூ √3/2, அதையும் நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 1 ஸ்கொயர் நம்ம இப்போ ஸ்கொயர் அப்ளை பண்ணுறோம். இந்த ஃப்ராக்ஷனுக்குள்ளே நியூமரேட்டர் கெட் ஸ்கொயர், 1 ஸ்கொயர்டு அண்ட் 2 ஸ்கொயர்டு இஸ் 4 ப்ளஸ் √3 ஸ்கொயர் பண்ணும்போது 3ன்னு கிடைக்கும். தென் 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4ன்னு கிடைக்கும். ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ அதை ஒரு தடவை எழுதிட்டு நியூமரேட்டர்ஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா 4/4ன்னு கிடைக்கும். கேன்சல் பண்ணால் 1. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஆல்வேஸ் equals to 1. So similarly we can also prove other two identities. So similarly we can also prove tan square theta plus 1 is equal to secant square theta, 1 plus cot square theta equal to cosecant square theta. இதே மெத்தட் அப்ளை பண்ணி மற்ற ரெண்டு ஐடென்டிட்டிஸும் நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். I hope this video is very useful to you. Thank you for watching. Take care. Bye bye.
I hope this video is very useful to you. Thank you for watching. Take care. Bye bye.